சென்னை டி நகரில் உள்ள ராஜப்பிள்ளை தோட்டம் குடியிருப்பு பகுதிகளில் முறையாக குப்பைகளை அகற்றாததால் அந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஆனால் குப்பைலாம் அவ்வளோ எடுக்கிறது கிடையாது. இதை இப்போ பாருங்கள், அது இருக்குது இந்த குப்பை, மாடு சாணி ஒரே அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் மாடு ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. இங்கே மாடையும் வெக்கேட் பண்ண மாட்டுறாங்க. ரொம்ப சுகாதார சீர்கேடு வந்து இங்கே நிறைய இருக்குது. சுகாதார சீர்கேடுனால நிறைய பேருக்கு வியாதிகள் வருது எல்லாருக்கும். அதுவும் மழை காலம் வந்தாக்கா இன்னும் சொல்லவே தேவையில்லை. இங்கே சுகாதார சீர்கேடு வந்து ரொம்ப மோசம். அதனால் அது என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. கோர்ட்டில் போய் கேஸ் கூட போட்டு பார்த்துட்டோம். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை தான். எப்பயாவது ஒரு டைமு தான் வராங்க, இல்லைன்னா அப்படியே ஒரே இதுவாக தான் இருக்குதுன்ட்டுன்னு க்ளீன் பண்ண ஒரே கொசுவாக முக்கிது. ஒன்றும் படுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஒரே நாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு டைமு தான் வராங்க. யாருன்னா கட்சிக்காரங்களாம் வந்து சொன்னால் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்க. கொசு கடிக்குது, இந்தமாரி எல்லாமே நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்குது. வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு வரது. பசங்கள்லாம் இருக்குதுல்ல, சின்ன பசங்கள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நிறைய ஜுரம்லாம் வருது இல்லை, டெங்கு ஜுரம்லாம் வருது, எல்லாம் இருக்குது இல்லை. அதனால தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டு பக்கத்தில் எல்லாம் சேர்வு சகதியமாக இருக்குது. சாணியை மாடு வச்சுக்கினே பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டால் எங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. நீங்கள் எங்கள் ரோடை வந்து பார்த்து எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். என்ன பிரச்சனை? எங்களை மாடு சாணி பட்டா எடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் வாசலில் உட்கார முடியல, நாற்று அடிக்குது. எங்களால் போக முடியல, வர முடியல, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்க முடியல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கணும். ஆமாம், எலெக்ஷன் கூட எங்களுக்கு பண்ணி ரோடு போட்டு கொடுக்கணும். இல்லையா சேரு மாடு பூரா மெரிச்சு சேராகுது. எங்களால் நடக்க முடியல, போக வர முடியல.